Taste the Daily. வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு அருகே இளைஞர் வெட்டி கொலை செய்யப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில் சடலத்தை எடுக்க விடாமல் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வினோத்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் வினோத்குமார், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் சுரேஷ். ராணிப்பேட்டை மாவட்டம் கோடியூர் அடுத்த பாலாபுரம் பகுதியைச் சேர்ந்த ஏகாம்பரம் என்பவர் அப்பகுதியில் உள்ள காலனி தயாரிக்கும் தொழிற்சாலையில் வாகன ஓட்டுநராக பணிபுரிந்து வருகிறார். இவருக்கு ராஜலட்சுமி என்ற மனைவியும் 2 குழந்தைகளும் உள்ளனர். நேற்று இரவு இவர் வீட்டிலிருந்து வெளியே சென்ற நிலையில் நீண்ட நேரமாகியும் வீடு திரும்பாததால் உறவினர்கள் இவரை தேடி வந்துள்ளனர். இந்த நிலையில் வேலூர் மாவட்டம் பொன்னை அணைக்கட்டு பகுதியில் கை கால்கள் உடைக்கப்பட்ட நிலையில் கழுத்தில் கத்தி குத்து காயங்களுடன் சடலமாக இருப்பதை பார்த்த பொதுமக்கள் அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் பொன்னை காவல் நிலையத்துக்கு தகவல் அளித்துள்ளனர். போலீசார் அங்கே வருவதற்குள் அப்பகுதியில் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் அப்பகுதியில் சூழ்ந்து கொண்டு போலீசார் வந்தவுடன் சம்பவத்திற்கு காரணமானவர்களை கைது செய்துவிட்டு உடலை எடுக்குமாறு வற்புறுத்தியுள்ளனர். இது தொடர்ந்து அப்பகுதியில் பொதுமக்கள் மற்றும் ஏகாம்பரத்து உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். இதேபோன்று இப்பகுதியில் தொடர்ந்து பல குற்ற சம்பவங்கள் நடைபெற்று வருகிறது. இந்த குற்ற சம்பவங்களுக்கு போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று இப்பகுதி பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். சார், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வினோத்குமார்.